சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் பயன்பாட்டிற்காக இலகுரக மோட்டார் வாகனங்களை தொடங்கி வைத்தார். வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்களில் தேர்வு நடத்தும் பொருட்டு 6.25 கோடி மதிப்பிலான 145 இலகுரக மோட்டார் கார் வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 47,160க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 5,895க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 81 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அரபிக்கடலில் லைபீரிய நாட்டு எண்ணெய் கப்பல் MV கெம்ப்ளூட்டோ மீது கடந்த 23ஆம் தேதி ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் கடந்த 24ஆம் தேதி தெரிவித்தது. இதேபோன்று செங்கடலில் பயணித்த கபோன் நாட்டுக்கு சொந்தமான MV கெம்ப்ளூட்டோ சரக்கு கப்பல் மீது 23ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மோர்முகாவோ, INS கொச்சி, INS கொல்கத்தா ஆகிய 3 போர்க்கப்பல்கள் அரபிக்கடலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தொலைதூர கண்காணிப்புக்கு அதிநவீன P-81 என்ற ரோந்து விமானத்தையும் இந்திய விமானப்படை ஈடுபடுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே கடந்த 23ஆம் தேதி தாக்குதலுக்கு உள்ளான MV கெம்ப்ளூட்டோ சரக்கு கப்பல் மும்பை துறைமுகம் வந்தடைந்தது. இந்திய கடற்படையின் வெடிகுண்டு நிபுணர் குழு அந்த கப்பலை ஆய்வு செய்தது. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளில் சமீபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சென்னை மற்றும் தென் மாவட்ட மழை வெள்ளத்தால் பலியான மக்களுக்கும் 1 நிமிடம் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் இலங்கை தமிழர்கள் நலன் காக்க இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல், மக்களவை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் மத்திய அரசு பாதுகாப்பை வலுப்படுத்த கோரிக்கை விடப்பட்டது, பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைக்க தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தல் உட்பட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 19வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி அதிகாலை முதலிலேயே சுனாமி தாக்குதலில் உறவுகளை இழந்தோர் அவர்களின் நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர், மீனவர் அமைப்பினர் மாலை அணிவித்தும் மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூண் அமைக்கப்பட்டது முதல் இதுவரை அலங்கரிக்கப்படாத நிலையில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இன்று நினைவு தூணுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார் என்ற தகவல் அறிந்து அவசரகதியில் மாவட்ட நிர்வாகம் நினைவு தூணை அலங்கரித்து நடவடிக்கை மேற்கொண்டது. இதனை பார்த்த மீனவ பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று அலங்கரிக்கப்படாமல் அமைச்சர் வருகைக்காக மட்டும் அலங்கரிக்கப்படுவது குறித்து வேதனையடைந்தனர். கடந்த 2004ஆம் ஆண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஆழிப்பேரலை தாக்கியதில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதன் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே மீன்வளத்துறை சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள், MLAக்கள் உட்பட கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாஜக மற்றும் திமுகவினர் சார்பிலும் கடற்கரையோர பகுதிகளில் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது.
செங்கல்பட்டு ஓசூரம்மன் கோயில் தெருவை சேர்ந்த துரை என்பவரது மகன் 16 வயது ஹரிஹரன். இவர் செங்கல்பட்டில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று தனது சித்தப்பா மகன் லோகேஷுடன் பழவேலி பகுதி பாலாற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது குளிக்கும் போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்ற ஹரிஹரன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு மீட்பு படையினர் படகு மூலம் பள்ளி மாணவன் சடலத்தை சுமார் 11 மணி நேரமாக தேடி மீட்டனர். மேலும் இதுகுறித்து தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம், நல்லூர், காட்டுமயிலூர், விருத்தாசலம், மேட்டுக்காலனி, காஞ்சிராங்குளம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் 5க்கும் மேற்பட்டோரை வெறிநாய்கள் தலை, கை, கால், வாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடித்து குதறியதால் உள்நோயாளியாக விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கடந்த வாரம் இதேபோன்று ஆதனூர் கிராமத்தில் 8 நபர்களை வெறிநாய்கள் கடித்துள்ளது. இதேபோன்று சொட்டவனம் கிராமத்தில் 4 ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து குதறியதால் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. குறிப்பாக கடந்த மாதம் வடலூர் அருகே உள்ள ஆயிப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த சிறுவனை வெறிநாய் கடித்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் என நாளுக்கு நாள் வெறிநாய்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் வஉசி தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் என்கிற பிரபாகர். இவர் மீது காஞ்சிபுரத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இது தவிர ஏற்கனவே நடைபெற்ற கொலை வழக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதால் அங்கு சென்றுவிட்டு காவல் நிலையத்தில் கையெழுத்து செய்துவிட்டு வீட்டிற்கு அருகே வரும்போது காரில் வந்த 5 மர்ம நபர்கள் அவரை மடக்கி சரமாரியாக வெட்டி சாய்த்துள்ளனர். இச்சம்பவத்தில் பிரபாகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வெள்ளத்துறை தலைமையிலான காவல்துறையினர் பார்வையிட்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.